ஒரு மனிதனையும் வீட்டையும் பிரிக்க முடியாது. அதாவது அது மாடி வீடா இருந்தாலும் சரி, தெருவார குடிசையா இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவங்கவுங்களுக்கு அவங்க வாழ்ற வீடு ஒரு கோவில் மாதிரி. அந்த வீட்டுல இருந்து அவங்கள பிரிக்க முடியாது. ஒரு உன்னதமான விஷயம் தான் வீடு. அந்த வீட்டை கட்டும்போது பாத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி உயிரை கொடுத்து ஒரு வீட்டை கட்டுறோம். அந்த மாதிரி கட்டுற வீட்டை அவங்க மன உளைச்சல் இல்லாமையும் அவங்க செலவு பண்ற பணத்துக்கு தகுந்த தரமான வீடாகவும் கட்டணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்துல தான் நான் பாத்தீங்கன்னா என் கம்பெனியை மேன் அண்ட் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது வச்சிருந்தேன். இப்போ பாத்தீங்கன்னா அதையே இப்போ கன்சல்டிங் பண்றது ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமும் இப்போ நான் ஒரு 6 மாசமா தான் இந்த கன்சல்டிங் பண்றோம். இந்த கன்சல்டிங் கம்பெனிக்கு பேரும் மேன் அண்ட் ஹவுஸ் கன்சல்டிங். ஏன் நம்ம இந்த பேர் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, மனிதன் மற்றும் வீடு இவங்க 2 பேரையும் பிரிக்க முடியாது. உயிர் இருக்கிற வரைக்கும் அவங்களை பிரிக்க முடியாது. அந்த உயிரை கொடுத்து கட்டுற வீட்டை தரமா கட்டணும். அந்த மாதிரியான ஒரு எண்ணத்துல தான் நான் என் கம்பெனிக்கு பேர் அந்த மாதிரி வச்சிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை கட்டுறோம். அந்த வீடு தரமாவும் சந்தோஷமாவும் கட்டுறோமா, இல்லை நாம சந்தோஷமா வாழ்றதுக்காக தான் ஒரு வீட்டை கட்டுறோம். அப்படி கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் சந்தோஷமா வாழ்றோமானா அது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஏன்னா ஒரு வேலையை செய்யும் போது அந்த வேலையை பத்தி நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 20% தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்ம ஒரு தரமான வீட்டை கட்ட முடியும் அப்படிங்கிறது தான் என்னோட கான்செப்ட். அதனால எனக்கு தெரிஞ்ச என்னோட டெக்னிக்கல் நாலேஜ், அதாவது எனக்கு இருக்கிற அறிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கணும். அது மூலமா ஓரளவுக்காவது ஒரு வீடு கட்டுறது எந்த மாதிரி கட்டணும், எந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும், பிளஸ் பாத்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஒரு வீட்டை கட்டுறோம் அப்படின்னா அதுல எந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே A to Z, அதாவது பிளான்ல ஸ்டார்ட் பண்ணி பினிஷிங் வரைக்கும் ஒவ்வொன்றும் எல்லாமே டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கத்துல தான் நான் பாத்தீங்கன்னா இப்போ நீங்களும் இன்ஜினியர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தொடர் ஸ்டார்ட் பண்ண போறேன். அந்த தொடர்ல ஒவ்வொரு எபிசோட்லயும் பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது, மெட்டீரியல் எப்படி சூஸ் பண்றது, ஒரு மெட்டீரியலுக்கான யூனிட் என்ன, அதாவது எம்சாண்ட்னா நம்ம CFTன்னு சொல்லுவோம், பிரிக்ஸ்னா நம்பர்ல சொல்லுவோம். அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் எக்ஸ்பிளைன் பண்ணி தொடர் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த தொடர் முழுசா நீங்க பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கே பாத்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஒரு பில்டிங் சம்பந்தமா மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 25% நீங்க தெரிஞ்சிருக்கலாம், நாலேஜ் வந்துடும் அப்படிங்கிறது என்னோட நோக்கம். இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் டிப்ஸ் வேணும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. நான் சசிகுமார் சிவலிங்கர்.